டோர்னமெண்டா 3வது போல் டிசைட் மேட்ச் உடையாண்டிப்பட்டி வர்சஸ் குளத்தூர் 2 டீமுக்கான மேட்சாக இருக்க போகுது. இந்த மேட்சை 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. டேஸ் வின் பண்ண குளத்தூர் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. டேவிட் செலிபிரேட்டோட தான் எடுப்பாப்ல ரொமாரியோ சப்போர்ட். ஸோ மங்கத்தவம்பட்டியோட சப்போர்ட் எல்லா வேலையும் கமிட்டியில் சூப்பராக பார்த்துருக்காரு. இப்போ தண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு மோஸ்ட் அவைட்டர் மேட்ச் தாண்டா எடுக்க சொன்னேன், அப்புறம் வேணாங்கிற. செகண்ட்ல சாம் முதல் ஓவர் கேகே. முதல் பந்தே கவர்ஸில் பாஸ்டாக ஹைட்டாகவும் போயிருக்கு. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா ஃபீல்டர் போயிட்டாருங்க. பந்தையை தாண்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்க 1 2வது ரெஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. இங்க செகண்ட் ஒன் கேப்ல மிட் விக்கெட்ல கண்டிப்பா இது பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டா போயிடுச்சுங்க. இங்க பவுண்டரி பெரிய ஓப்பனா இருந்துச்சு பவர் பிளேல, அதை பார்த்து கரெக்டா ஆடி இருக்காருங்க. தேர்ட் ஒன் அகைன் அதே திசையில போயிருக்கு. ஆனா ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா போக முடியலங்க. ஒரு 2க்கு அப்புறம் 2 பவுண்டரி 10 ரன் 3 பாலுக்கு கொண்டு வந்தாரு. ஃபோர்த் ஒன் வாட் அண்ட் டெலிவரிங்க. பேட்ல பட்டு வந்திருக்கு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். செம்ம ஹைட்டு போயிருக்கு. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா பால் வரைக்கும் போனார். ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. ஒரு மாதிரி காற்று அலமோதுது. அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு ஒரு டாட் பால் டு எந்தி ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சிருக்காங்க குளத்தூர். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் சந்தோஷ் வந்திருக்காரு. முதல் பந்தே சுற்றிக்கிட்டு உடம்புல பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் வைடு. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல பவர் பிளே. அதன் காரணமாக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்டரி. ஸோ போன பால் ஸ்டெப்னோ ஃப்ரீ ஹிட் பால். அடுத்த பால் இருக்க போகுது. கேப்ல நேருக்கு நேர் போயிருக்கு. மிட் விக்கெட்ல இந்த ஃபீல்டர் தான் வரணும். பகவதி விரட்டி வந்திருக்காரு எங்கள் பாலுக்கு. எக்ஸலன்ட் த்ரோங்க, நல்ல ஃபீலிங். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால். லாங் ஆரில் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே பெரிய கேப்பு, அதை தெளிவாக ஃபீல் பண்ணியிருக்காரு இங்கே ஹெட்பின். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. பாயிண்ட் தலைக்கு மேலே. கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு பவுண்டரி. பவர் பிளே அதன் காரணமாக பாயிண்ட் தலைக்கு மேலே அடித்தாலே பவுண்டரி கரெக்டாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கருக்கான ட்ரை லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் பண்ணி போன காரணத்தினால ஒரு சிங்கிள். அகெயின் ஒரு ஸ்டெப் நோ. அடுத்த பாலும் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. 2வது ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் பால் கவர்ஸில் தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. தாண்டி போயிடுச்சு. 1 பவுன்ஸில் பவுண்டரி. ஃப்ரீ ஹிட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் பவர் பிளேயர் டாப்பேஜ் வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் ஏமாந்துட்டாருங்க. இன்னொரு ஃபீல்டர் கரெக்டாக போயிருக்காரு. ஒரு சிங்கிள் டு எந்தி ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35. 2 பவர் பிளேயும் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே குளத்தூர். மேட்சுக்கான தேர்ட் ஓவர் கேகே. டாட் பால் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் கேப்பில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா சிங்கிளோடய நின்ட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். தாண்டி போயிடுச்சுங்க. ஸோ கரெக்டாக பால் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் ரிசல்ட் 6 போயிருக்கு. சூப்பரான 6 எட்வின் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் அதிகபட்சம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஐயோ பேட்ஸ்மேன் வச்சுறாங்களே. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா 2 ஃபீல்டர் பக்கத்தில் போனாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் 6 லைனை தாண்டி போயிடுச்சு. இங்கே 6 1 more 6 பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில். எங்கள் எட்வின் 3 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் ராஜேஷ். முதல் பந்தய ஒரு சுற்றிக்கு ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிக்க வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா ஃபீல்டர் பந்தையை தாண்டி போயிட்டாங்க. 1 2வது ரன்னான்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ரன்னும் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அங்கே பேக்கப்பில் ஃபீல்டர் வர முடியல. ரொம்ப லாங் தடாருனாங்க. யோசிச்சு தான் வர பார்த்தாங்க. அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ரன்னு மொத்தமாக 3 ரன் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இங்கே ஆந்தி ஆப்பில் கரெக்டாக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் அவங்க டீம்மேட்ஸ் இருந்தாங்க. அதையும் தாண்டி போயிருக்கீங்க. ஸ்டாம் பேட்டில் இருந்தார். அகைன் அதே திசை. ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரின்னு நினைக்கிறேன். எஸ் 1 பவுன்ஸில் பவுண்டரி. கரெக்டாக எங்கெல்லாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கெல்லாம் கரெக்டாக ஆடுறான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இந்த பக்கமாக திருப்பி விட்டாருங்க. இப்போ தான் இந்த ஃபீல்டரை உள்ளே வச்சு கவர்ஸில் ஃபீல்டர் வச்சாங்க.
அதை பார்த்து கரெக்டாக ஆடி இருக்காரு. ஸோ அவர் எங்கே ஆடணுமோ அங்கே பவுலரை போட வச்சு ஆடுறான்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த ஸ்டெப் விட்டு கொடுத்து. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் கொஞ்சம் கூட வித்தே கொடுக்காத நல்ல பந்து, நல்ல கம்பேக்ட். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்ட ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல, டாட் பால். 4 ஓவர் முடிஞ்ச மேலே 67 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் கட்லாம். முதல் பந்தே இந்த ஓவர்லேயே 5ஆம் அடிச்சிருக்காரு. 5வது ஓவரோட முதல் பந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் கரெக்டாக ஏக்கர் நைட் பீட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, விரட்டி போய் தான் எடுக்கணும். சந்தோஷ் ரொம்ப தூரமாக விரட்டி போய் எடுத்தார், அதுக்குள்ளே 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவர் கரெக்டான ஏக்கர். பேட்ஸ்மேன் வந்துட்டார் இந்த பக்கம், நேருக்கு நேர். இந்த முறை சான்ஸ் ஃபார் பகவதி ஃபீல்டர், நல்ல கேட்ச், விக்கெட். நீ பேட்ஸ்மேன் பாண்டி முதல் பாலே பெரிய சாட்டு தான் போக பார்த்தாரு, பேட்டில் பட்டு கீப்பருக்கு போயிருக்கு, டாட் பால். லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்கே 6. 5வது ஓவரோட முதல் பந்து சாம் அடித்தார். சாமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த பாண்டி அடிச்சிருக்காரு, ஒரு 6 முடிச்சிருக்காங்க. இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 81 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர் பகவதி வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு லோ ஃபுல் டாஸ் சப்போர்ட் பண்ணி போகவும் கிடச்சிருக்கீங்க. ஒரு சிங்கிளாக 2வது ரன் ரெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தா த்ரோ கொஞ்சம் லேட் பண்ணாங்க, அதுக்குள்ளே பாஸாக ஓடிட்டாங்க. சாரி 2 ரன். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி கரெக்டாக எக்ஸ்ட்ரா கவர் ஆட பார்த்தாரா. நாங்கள் ஃபீல்டர் இருக்கார் சந்தோஷ், நல்ல கேட்ச். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனேன். எட்வின் அவரோட விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் ஹரிஸ், பேட்டில் நிற்கு, நல்ல டேக்கன். நீங்கள் கதிர் 1 more விக்கெட், பேக் டு பேக் 2 விக்கெட் எடுக்கிறார் பகவதி. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் ஜிஎஸ் போஸ் குணா வந்திருக்காரு, பேக் டு பேக் 2 விக்கெட் போயிருக்கு. எக்ஸலன்ட் டெலிவரி, லெக்கட் நல்லா போட்டிருக்காரு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் ஹீட், ஒயிட் அப்பீல் ஒயிட், போன பால் ஓவர் பவுன்ஸ் ஒயிடு. நெக்ஸ்ட் ஒன் விட்டு ஓடி இருக்காங்க, அது எப்படியும் சிங்கிள் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர், அங்கே ஃபீல்டரே இல்லை, இருந்தாலும் ஸ்டாப்பே பண்ண முடியாது, ஏன்னா லைனெல்லாம் தாண்டி போய் கிளியராக விழுந்திருக்கு. ஸோ பாண்டி அவர் பங்குக்கும் லைனை தாண்டி அடிச்சுட்டு இன்னிங்ஸை முடிவு கொண்டு வந்திருக்காரு. இன்னிங்ஸ் முடிஞ்ச நிலைமையில் 94 அடிச்சிருக்காங்க. குளத்தூர் 95 டார்கெட், உடையாண்டிப்பட்டி. சேசிங்காக ஓனி மேஸ்மன் சைக்கிளில் கதிர், நான் சைக்கிளில் கட்டலாம். முதல் ஓவர் ஹரிஸ் வந்திருக்காரு. ஸோ ஹரிஸ் தமிழ்நாடோட ஹேண்டிகேப்டு டீம், ஸோ அதுலேயும் செலக்ஷன்ஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேண்டை வச்சு சூப்பராக போகிறார். சான்ஸ் ஃபார் யார் கேட்சான்னு பார்த்தா ராகுல் போட்டுச்சாருங்க, விக்கெட். முதல் பந்திலே விக்கெட், நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒன் பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு போய் ஏக்கிங் லென்த் கரெக்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் உடம்புல தான் பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். 1 more டாட் பால், சரியான பேஸ் ஜென்ரேட் பண்ணுறான்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் லீடிங் எச், ஆனால் யாருமே கேட்சுக்கு வரல, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக ஏக்கர் தெளிவாக போட்டிருக்காரு, கொஞ்சம் கூட வித்தே கொடுக்காத பந்து, ரன்னே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு டெலிவரின்னு சொல்லலாம், டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி இந்த ஓவரில். சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. சாம் ஃபீல்டர் லைனில் இவர் இருந்தாலே கேட்சாக தான் இருக்கும், ஏன்னா போன மேட்ச் முக்கியமான நேரத்தில் கேட்சை பிடிச்சாரு, இப்போ முதல் ஓவர்லேயே பிடிச்சிருக்காரு. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் எட்வின் கேப்பில் போயிருக்கு, ஆனாலும் குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடான்னு நினைக்கிறேன். அங்கே பாண்டி அந்த ஸ்டாப் பண்ணி தான் போட்டார், பிடிக்கல, இப்படி இன்னும் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காருங்க. இங்கே பவுலர் வெட்டி பார்த்தாரு, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல, ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ் பால் ட்ரைவுக்கு போக பார்த்தாரு, ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால், பவுண்டரி போயிருந்தா பால் வரைக்கும் போனாங்க, ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க, 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டே ஆட பார்த்தாரு, 1 more டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு, கேட்சை எடுத்துறாங்களா ஹரிஸ் ஃபீல்டர்,
ஃபுல் ஸ்டார் விக்கெட். 2 ஓவருக்கு 6. மேட்சுக்கான 3வது ஓவர். அகைன் ஹரிஸ். வாட் அண்ட் டெலிவர். கரெக்டாக ஹேக்கிங்கில் இருந்து போட்டிருக்காரு. கொஞ்சம் கூட வித்தே கொடுக்காத பந்து. செகண்ட் ஒன். கட் பண்ண பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் டாட் பால். தேர்ட் ஒன். நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே ஃபீல்டரும் இருக்காங்க, பாண்டியா. நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். செம்ம ஹைட்டு, டாப் பேச் ஆகி போயிருக்கு. பிகைந்த ஸ்டம்பில் பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பவுண்டரி போகல. ஒரு சிங்கிளா? எஸ். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ், தெளிவான கேப்பு. கவர்ஸில் ஒரு ட்ரை. அங்கேயும் ஃபீல்டர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பாண்டி. அகைன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். வரட்டி போய் ஆடி இருக்காரு ஒயிட் லைன் வரைக்கும். அலை ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். ஒரு சிங்கிள். 2 எந்தி ஓவர். 3 முடிஞ்சிருக்கு. 10 ரன் அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர். குணா வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால். கரெக்டாக ஆசாருங்க இங்கே. முதல் பந்திலே இந்த ஓவரில் 6 பதிவு பண்ணியிருக்காருங்க ராஜேஷ். செகண்ட் ஒன். கரெக்டாக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன். அகைன் டாட் பால். கொஞ்சம் தான், இல்லைனா ஸ்டம்பில் போட்டிருக்கோம். பேக் டு பேக் டாட் பால். ஃபோர்த் ஒன். வரட்டி ஆட பார்த்தாரு. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ். ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு பாண்டி. ஒரு சிங்கிள். பாலோட 5th ஒன். உடம்புல பட்டிருக்கு, பேட்டில் பட்டு டாட் பால். டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்கான 5வது ஓவர். ராகுல். முதல் பந்தே பிகைந்த ஸ்டம்பில் செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எல்வின் நல்லா டேக்கனுங்க. புதுசாக கேட்சா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் மனோஜ். நல்ல டேக்கன். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன். கீப்பரும் பிடிக்கல, பின்னாடி ஃபீல்டரும் பிடிக்கல. 5ஸில் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். கரெக்டாக பாடி அட்டாக் லைன் போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு இங்கே. டாட் பால். 2 எந்தி ஓவர். செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே நேருக்கு நேர். ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க. சாம் அவரோட ஹைட்டு இருந்திருக்கு, அதன் காரணமாக கேட்ச். செகண்ட் ஒன். பேட்டில் நிற்க டாட் பால். தேர்ட் ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால். ஸ்லோயர். டாட். 5th ஒன். ஹைட்டு செம்மையாக இருக்குது. டிஸ்டன்ஸ் இருக்கா? போஸ்டார் விக்கெட். 1 மோர் விக்கெட் இழக்கிறாங்க. பால் போனால் விக்கெட்டோட மேட்சை வின் பண்ணிட்டாங்க. 3வது அணியாக பிரைஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க இங்கே குளத்தூர். மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச். 2 ஓவர் பவர் பிளேயோட சேர்த்து நல்லா போட்டிருந்தார் ஹரிஸ். அதே மாதிரி ஷாம் நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருந்தார் பேட்டிங்கில். ஸோ அவரோட தட்டார் போட்டி காரணமாக தான் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி போச்சுன்னு சொல்லலாம். அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேட்டிங்கில் ஷாமோட சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப். ஸோ அவங்க 2 பேரோட நல்ல ஸ்டார்ட் காரணமாக தான் ஒரு ஹியூஜ் இமாலய இலக்காக இருந்துச்சு. அதன் காரணமாக அதோட மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள்.